இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தணிக்கை துறைக்கு ஒரு வேண்டுகோள். இப்போ ஒரு படம் தணிக்கை செய்ய போகும் பொழுது தணிக்கை துறையில் சில நிபந்தனைகள் போடுவாங்க. இந்தந்த காட்சிகள் எல்லாம் அந்த படத்தில் இருக்கக்கூடாது, இருந்தால் அந்த காட்சிகளை நறுக்கணும், இல்லைன்னா படத்தையே தடை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சில காட்சிகள் இங்கே இருக்குது. முக்கியமாக உருவக்கேலி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸில் உருவக்கேலி செய்தால் அந்த படத்துக்கு தணிக்கை கிடையாதுங்கிற அளவுக்கெல்லாம் நிபந்தனைகள் இருக்குது. ஆனால் கவுண்டமணியும் செந்திலும் அந்த காமெடியை நீங்கள் பார்க்கும் பொழுது சென்சாரில் இப்படி ஒரு விதி இருக்கா அப்படிங்கிற இடத்துக்கே நம்ம போயிடுவோம். அதற்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் தரக்குறைவாக பேசக்கூடாது இப்படின்லாம் இருக்குது. இது மாதிரி நிறைய நாம்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னொரு நாம்ஸையும் நீங்கள் அதில் தயவுசெய்து சேருங்க. முக்கியமாக தாய்க்கு இணையாக ஒரு வேலையை செய்யக்கூடிய நர்ஸ், செவிலியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை இழிவுபடுத்துவது மாதிரி காட்சிகள் படத்தில் இருந்ததுன்னா அந்த படத்தினுடைய காட்சிகளை நீங்கள் நறுக்கணும், அல்லது அந்த படத்துக்கு சென்சார் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன் நான் செவிலியர்களை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொருவரும் இரண்டாம் தாய் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. நீங்கள் மருத்துவமனைக்கு போய் பார்த்தீங்கன்னா உள்ளபடியே பல மருத்துவமனைகளில் இந்த செவிலியர்கள் படுகிற கஷ்டம் இருக்குல்ல, சொல்லி மாளாது. அவங்க நைட் டியூட்டி பார்க்குறது, பேஷண்ட்டுகளை பார்த்துக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு அருவருப்பான பேஷண்ட்டை நம்ம தூரத்தில் நின்று கூட பார்க்க தவிர்க்கிற தயங்குகிற பேஷண்ட்டுகளை அப்படியே கைகளில் தாங்கி அவங்க பார்க்குற அந்த மருத்துவம் இருக்குல்ல, அது உலகத்தில் ஒவ்வொருவரும் அன்னை தெரசாவாக இருந்தால்தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஒரு நர்ஸுமே நான் அன்னை தெரசான்னு சொல்லுவேன். அப்பேற்பட்ட நர்ஸுகளை இந்த தமிழ் சினிமா எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ அவ்வளவு இழிவுபடுத்திகிட்டே இருக்குது. இன்றளவும் அது நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த காட்சிகளுக்கெல்லாம் நம்ம சிரிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். இன்றைக்கி பல பேர் வீம்புக்கு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு வீம்புக்கு ஒரு கருத்து சொல்கிற கூட்டம் ஒன்று பெருகிருச்சு. அந்த கூட்டம் என்ன சும்மாவா செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். சும்மா தாய் கூட செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட வேலைகளை நர்ஸு செய்கிறாங்க. பல நர்ஸுகள் இங்கே அதுதான் நீங்கள் போய் ஒரு மருத்துவமனையில் ஒரு நாள் இருந்து பார்த்தா அது என்னங்கிறது தெரியும். இப்போ நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, சில தீர்ப்புகள் இந்த மாதிரி குடிச்சிட்டு வர்றவன், வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடெண்ட் பண்ணுறவன், இவனெல்லாம் இந்த விபத்து பகுதி இருக்கு இல்லையா ஹாஸ்பிட்டலில், அங்கே நீங்கள் அந்த வார்டில் சும்மா ஒரு உதவியாக இருங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் அங்கே ஒருத்தன் இருந்தான்னா வாழ்க்கையில் வேகமாக வண்டியை ஓட்ட மாட்டான். எல்லாத்தையும் தாண்டி இந்த செவிலியர்கள் மீது ஒரு பெரிய அன்பு அவங்களுக்கு வந்துடும், ஒரு பெரிய மரியாதை வந்துடும். ஒரு தாயை பார்ப்பது போல் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சுப்பான். எதற்கு திரும்ப திரும்ப அந்த செவிலியர்கள் மீது அவ்வளவு மரியாதையும் அன்பும் கலக்கணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, சமீபத்தில் ராயப்பேட்டையில் நடந்த ஒரு சம்பவம். டாக்டர் சுப்பையான்னு ஒருத்தர், அவர் அங்கே இருக்கிற செவிலியர்கள் மீது ஒரு பாலியல் தொந்தரவு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இதை சமீபத்தில் ஒரு செல்ஃபோனில் வீடியோ எடுத்து பரவலாக்கிட்டாங்க. இதற்கப்புறம் பெரிய தலைப்பு செய்தியாக மாறி இருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு செவிலியரும் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் வேலைக்கு வராங்கங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். முக்கியமாக பெண்கள், எந்த துறையில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் அவர்கள் வேலைக்கு வரும்போது அவர்கள் எவ்வளவு சிரமங்களை தாண்டி வராங்கங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகளை செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் கணவனை கொடுத்து அவனை அனுப்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸை பிடிச்சி வேக வேகமாக ஆஃபீஸுக்கு இங்கே கொடுக்குற அவ்வளவு திட்டுகளையும் வாங்கிட்டு சகிச்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் அவங்களுக்கு சமைச்சு போட்டு எவ்வளோ பெரிய கடமைங்க அது. வாரானா துணி துவைச்சி போடணும், இப்படி இவ்வளவு கடமைகளுக்கு நடுவுலையும் அவங்க சுய தேவைக்காக பண தேவைக்காக ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க எல்லா பெண்களும். இதில் செவிலியர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் நான் பல நேரங்களில் நினைப்பேன், இப்படி ஒரு பணியை இவங்க செஞ்சுட்டு எப்படி மதிய உணவு சாப்பிட முடியும் அவங்களால அப்படின்னு நான் நினைப்பேன். பட் அவங்களுக்கு ரொட்டீன் ஆகிடுச்சு, பழகிருச்சு, செய்வாங்க. இப்போ சுப்பையா விஷயத்துக்கு வருவோமே, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மருத்துவமனைக்கு வருகிற செவிலியர்களை நாம் எப்படி நடத்தணும்? அவங்கள நீங்கள் கடவுளாலாம் நடத்த வேணாம், சகோதரியாக கூட நடத்த வேணாம், ஒரு சக மனுஷியாக நீங்கள் நினைக்கணுமா வேணாமா? அவர்களுடைய இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு அவங்க மீது ஒரு கிட்டத்தட்ட வன்புணர்வு தான் அது.
அது நம்ம வந்து வேணால் மேலோட்டமாக நடந்திருக்கு அப்படின்லாம் கடந்து போக முடியாது. அவங்க அதை விரும்புனாங்களா விரும்பலையா, நமக்கு மேல் இருக்கிற ஒரு டாக்டரு அவர் நினச்சாருன்னா நாளைக்கு நம்மளை பணி நீக்கம் செய்ய முடியும், அல்லது தொடர்ந்து வேறு வகையில் இம்சை கொடுக்க முடியும். இதனால் சகிச்சுக்கிட்டு உடன்படுறாங்களா, ஒன்றுமே புரியல. அவங்களுடைய மனநிலையிலேருந்து நம்ம அதை யோசித்தோம்னா நினைக்கவே பகிருங்குது. இப்போ அவங்களுக்கு வீட்டில் குழந்தைகள் இருக்கலாம், கணவர் இருக்கலாம். நமக்கு இப்படி ஒரு சங்கடம் நடக்கிறத வீட்டில் போய் சொன்னோம்னா என்ன நடக்கும், நாளைக்கு வேலைக்கு போகாத அப்படின்னு கணவன் சொல்லிட்டா இந்த குடும்பத்தை ரன் பண்ணுறது எப்படி, இவ்வளவு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சிலர் மருத்துவர்கள் எல்லாருமே கடவுள் தான். நீங்கள் அவனுக்கு வயிற்று வலி வரும்போது தான் மருத்துவர்களுடைய மகிமையே தெரியும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு மனுஷன் நடமாடினான்னா டாக்டர் தானே நர்ஸு தானே அப்படின்னு போயிடுவான். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் போய் உட்காரும்போது தான் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்ங்கிற உணர்வே வரும். அவர்களுக்குள் சில கருப்பு ஆடுகள், இந்த சுப்பையா மாதிரி சில பேர் இருக்காங்க. அந்த இடத்தில் நடந்த சம்பவம், அது தொடர்பாக அவர் கொடுக்குற விளக்கம், இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து மார்பிங் செய்யப்பட்டது, அதில் இருக்கிறது நானே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவ்வளவு நுணுக்கமாக மார்பிங் பண்ணுறாள் இங்கே யார் இருக்கா? இன்னொன்று சொல்கிறாரு, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப கெடுபடியாக நடந்துப்பேன், அங்கே இருக்கிற வார்டு பாய்கள் அல்லது எனக்கு கீழே வேலை பார்க்குற பல பேர்கிட்ட நான் ரொம்ப கடுமையாக நடந்துப்பேன், என்னுடைய அந்த நேர்மை பிடிக்காத பல பேர் செஞ்ச வேலை இது அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. இப்படி அடுக்கடுக்காக சப்பை கட்டுகள் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது வந்து அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டாரா, அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடத்தப்படுமாங்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியல. மீடியாக்களில் செய்திகள் வந்திருக்கு, அந்த வீடியோக்கள் வெளியில் வந்திருக்கு. இப்போவும் எனக்கு என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா, அந்த டாக்டரை தோலுரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, அதில் சம்மந்தப்பட்டிருப்பவர் வேற ஒரு பெண்மணி. இப்போ அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அல்லது குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க வீட்டில் அவங்க இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் அந்த டாக்டரை வந்து இந்த பொது சமூகத்தின் முன்னால் வைக்கிறேன்னு சொல்லி ஒரு வேலையை செய்யும் பொழுது, கூடவே தெரிந்தோ தெரியாமலோ மன ரீதியாகவோ அல்லது மனதிற்கு உடன்படாமலோ ஒரு வேலையை செய்த நர்ஸும் சேர்ந்து மாட்டுறாங்க. இதை தவிர்க்க முடியுமாங்கிறதும் நமக்கு தெரியல. ஏன்னா அவருடைய முகம் வெளிப்பட்டாக வேண்டும். இதில் இன்னொருத்தர் பலியாகிறாங்கங்கிறத நான் பார்க்க மாட்டேன்னு யாரோ ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் சேர்ந்து வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த நேரத்தில் அந்த மருத்துவர் மீது அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, இதுவரை எடுத்ததா, இனிமேல் எடுக்குமா, இந்த நடவடிக்கை நிரந்தரமாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகள் அடுக்கடுக்காக இருக்குது. ஒரு மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கும் பொழுது மற்ற மருத்துவர்கள் இதை அனுமதிக்கிறார்களா, அவர்கள் கூட்டமாக சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுமேன்னு அரசு நினச்சதுன்னா இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு மருத்துவர் இந்த தவறை செய்வார், என்னை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை போச்சுன்னா பல மருத்துவர்கள் இந்த வேலையை செய்வாங்க. நிச்சயமாக மருத்துவர்கள் கடவுள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சில கடவுள்கள் இப்படி குட்டி சாத்தான்களாகவும் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப மனவேதனையாக இருக்குது. சில மாதங்களுக்கு முன்பு இதே மருத்துவர் மீது வேறொரு குற்றச்சாட்டு, பக்கத்து வீட்டு பெண்மணிக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போ அந்த பெண்மணியை இழிவுபடுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இவர் வந்து குடிச்சிட்டு அந்த பெண்மணி வீட்டு வாசலில் சிறுநீர் கழிக்கிறாரு. இது வீடியோ ஆதாரத்தோடு வெளியில் சொல்லப்படுது. அதற்கப்புறம் அவர் மீது நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு திரும்ப வேலைக்கு சேர்ந்தவர். அவர் வேலைக்கு வந்த இடத்துல நாம் ஏற்கனவே இப்படி தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோங்கிற லஜ்ஜை கூட அவருக்கு இல்லை. எதுவுமே இல்லாமல் மீண்டும் இப்படி ஒரு வேலையை அவர் செஞ்சுருக்கிறாருன்னா அவர் தொடர்ந்து இந்த பணியில் நீடிக்க வேண்டுமா அப்படிங்கிறதையும் இந்த அரசாங்கம் சிந்தித்து பார்க்கணும்.